Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard maths chapter 1 exercise 1.4ல second sum பார்க்க போறோம். Let f a relation to b be a function defined by f of x equal to x by 2 minus 1 where a equal to set of numbers கொடுத்திருக்காங்க, b கொடுத்திருக்காங்க. Represent f by set of ordered pairs, a table, a arrow diagram, a graph. இந்த நாளே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு given ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க. f of x equal to x by 2 minus 1. இப்போ நம்ம ஏவோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 10, 12. நெக்ஸ்ட் பியோட எலிமெண்ட்ஸ் 0, 1, 2, 4, 5 and 9. இதுதான் given ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஏவோட வேல்யூஸ் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூவாக எடுத்துகிட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஈக்குவல் டு 2ன்னு ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 by 2 மைனஸ் 1 2 கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் 1 இஸ் 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு போடணும். 4 by 2 minus 1. ஸோ இதுவும் 1 டைம் இது 2 டைம்ஸ் வரும். 2 minus 1 is 1. x equal to 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x equal to 6 by 2 minus 1 3 டைம்ஸ் வரும். 3 minus 1 equal to 2. x equal to 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 by 2 minus 1 இது 5 டைம் கேன்சல் ஆயிரும். 5 minus 1 is 4. x equal to 12. f of x equal to x by 2 minus 1 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 by 2 minus 1 6 2s are 12. 6 minus 1 equal to 5. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. 2 நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 0ன்னு கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 1 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பேரை நம்ம அங்கே எழுதணும். எஃப் ஈக்குவல் டு 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து நம்ம டேபிள் போடணும். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன இந்த 2, 4, 6, 10, 12 இதெல்லாம் தான் எனது எக்ஸோட வேல்யூஸும் எழுதிக்கோங்க. 2, 4, 6, 10 and 12. இப்போ இதனோட ஆன்சர் நமக்கு என்ன வந்தது அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதிக்கணும். 0, 1, 2, 4 and 5. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஏரோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு ஏ அண்ட் பி போட்டுக்கோங்க. ஏவோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 2, 4, 6, 10 and 12. இது ஏவோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸ் அது சப்ஸ்டியூட் பண்ண வர ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம எழுதணும். அதாவது கொஸ்டினில் பாருங்கள் பியோட வேல்யூ 0, 1, 2, 4, 5, 9 வரைக்கும் இந்த எல்லா வேல்யூஸுமே இதில் எழுதணும். 0, 1, 2, 4, 5 and 9. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேப் பண்ணணும். நமக்கு வந்து நம்ம டேபிளில் நம்ம எப்படி போட்டிருந்தோமோ 2 சப்ஸ்டியூட் பண்ண 0 வந்தது, 4 சப்ஸ்டியூட் பண்ண 1 வந்தது. இது மாதிரி இது எல்லாமே நம்ம ஏரோ டயக்ராமில் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து 0 மேப் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4க்கு வந்து 1, 6க்கு வந்து 2, 10க்கு வந்து 4 அண்ட் 12க்கு வந்து 5. இதுதான் ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராஃப் பார்க்கலாம். இதுக்கு கிராஃப் போடலாம். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் 0, 2, 4, 6, 8, 10, 12 மார்க் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சஸில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம அப்படியே கிராஃபில் நம்ம மார்க் பண்ணுறோம். 2, 0 இங்கே தான் வரும். 2, 0. நெக்ஸ்ட் ஒன் 4, 1 4 y axisல 1
4, 1 மார்க் பண்ணிக்கோங்க. இது 6, 2. நெக்ஸ்ட் ஒன் 10, 4. 10, 4. நெக்ஸ்ட் ஒன் 12, 5. 5க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. 12, 5.